ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம இப்போ முழுக்க முழுக்க குழந்தைகளுக்கு ஏற்ற மென்மையான இனிமையான ஃபேண்டசி கலந்த கதையை பார்ப்போம். கதை தொடங்குவோமா? கதையின் தலைப்பு மாங்குராஜா, ஒரு பேசும் மாம்பழத்தின் மந்திர உலக கதை. இந்த கதையின் ஒன்லைன், அன்பும் தியாகமும் பகிர்ந்தால் ஒரு மாம்பழமும் ராஜாவாகி உலகத்தை மாற்றும். இப்போ வாங்க கதைக்குள்ள போவோம். மனம் வீசும் மாம்பழ கிராமம். ஒரு காலத்தில் மாங்குபுரி என்ற ஒரு அழகான கிராமம் இருந்தது. அங்கே மரங்கள் பேசும், காற்று பாடும், பழங்கள் சிரிக்கும். அந்த கிராமத்தின் நடுவில் இருந்தது மந்திர மாமரக்காடு. அந்த காட்டில்தான் பிறந்தான் மாங்குராஜா. அவன் சாதாரண மாம்பழமில்லை. அவன் பிறந்த நாளில் சூரியன் சிரித்தான், காற்று தாளம் போட்டது, மாமரம் கூட இவன் விசேஷம் என்று கிசுகிசுத்தது. மாங்குராஜாவுக்கு கண்கள், முகபாவம், பேசும் திறன், பெரிய மனசு. அவன் எப்போதும் சொல்லும் முதல் வார்த்தை, சந்தோஷமா இருங்க, பகிர்ந்துக்கோங்க. சந்தோஷத்தின் ரகசியம். மாம்பழபுரியில் ஒரு விதி இருந்தது. யாரும் தனியா சோகப்படக்கூடாது. மாங்குராஜா தினமும் குழந்தைகளிடம் கதை சொல்வான். சோகமாக இருக்கும் பழங்களை சிரிக்க வைப்பான். சண்டை போடும் பழங்களை சேர்த்து வைப்பான். ஒரு நாள் ஒரு சிறிய எலுமிச்சை கேட்டது. ராஜா, நீ எப்போதும் ஏன் இவ்வளவு சந்தோஷமாயிருக்க? மாங்குராஜா சிரித்து சொன்னான், சந்தோஷம் சாப்பிடுறதில்ல, அது பகிர்ந்துகிறது. நீதி 1. சந்தோஷம் அதிகரிக்க அதை மற்றவர்களோடு பகிர வேண்டும். இருள் காற்றின் வருகை. ஒரு நாள் வடக்கிலிருந்து ஒரு பயங்கர காற்று வந்தது. அதன் பெயர் சுயநலம் காற்று. அது சொன்னது, எல்லா இனிப்பும் எனக்கே, எல்லா பழங்களும் என் கட்டுப்பாட்டில். மாம்பழப்பொரி சோகத்தில் மூழ்கியது. மரங்கள் வாடின, பழங்கள் சிரிப்பை இழந்தன. மாங்குராஜா முன்னால் வந்து சொன்னான், இந்த காடு அன்பால் உருவானது. நீ சுயநலத்தால் அதை வெல்ல முடியாது. மந்திரப் பயணம். மாம்பழப்புரியை காப்பாற்ற மாங்குராஜா ஒரு பயணம் கிளம்பினான். அவனுடன் தைரியமான வாழைப்பழம், புத்திசாலி ஆப்பிள், ஒற்றுமையான திராட்சை கூட்டம். அவர்கள் சென்ற வழியில் பேசும் நதிகள், சிரிக்கும் மலைகள், பொய் பேசும் கண்ணாடி. அந்த கண்ணாடி கேட்டது, உன் உண்மையான பலம் என்ன? மாங்குராஜா சொன்னான், நான் ராஜா என்பதால் அல்ல, நல்ல மனசு கொண்டவன் என்பதால். நீதி 2. உண்மையான பலம் தசையிலில்லை, குணத்திலிருக்கிறது. விழும் கண்ணீர், விழும் மாற்றம். சுயநலம் காற்றுடன் நடந்த இறுதி மோதலில் மாங்குராஜா விழுந்தான். அவன் சாறு தரையில் சொட்டியது. அந்த சாறு பட்ட இடங்களில் புதிய செடிகள், புதிய மலர்கள், புதிய சிரிப்புகள். சுயநலம் காற்று அதிர்ந்து கேட்டது, இது எப்படி? மாங்குராஜா மெதுவாக சொன்னான், தியாகம் அழிவல்ல, அது புதிய வாழ்க்கை. காற்று கரைந்தது. சுயநலம் கருணையாய் மாறியது. நீதி 3. தியாகம் செய்தால்தான் உலகம் மாறும். மாங்குராஜா என்றும் வாழும் ராஜா. மாங்குராஜா மறைந்தான் என்று நினைத்தபோது ஒரு பெரிய மாமரம் முளைத்தது. அதில் 1000 மாம்பழங்கள், ஒவ்வொன்றிலும் அவன் சிரிப்பு. அந்த மரத்தின் கீழ் ஒரு வாசகம், நல்ல மனசு கொண்டவன் ஒருபோதும் மறையமாட்டான். மாங்குபுரி மீண்டும் சந்தோஷம். குழந்தைகள் கதை சொல்ல ஆரம்பித்தனர். மாங்குராஜா ஒரு கதையாக அல்ல, ஒரு மதிப்பாக மாறினான். இறுதி நீதி, அன்பு, பகிர்வு, தியாகம். இதுவே உண்மையான ராஜ்யம். ஹாப்பி எண்ட். மாங்குராஜா இருந்தான், இருக்கிறான், இருப்பான். ஒவ்வொரு நல்ல மனசிலும் பீச் ஸ்பார்க்கிள்ஸ்.